بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر وتمم بالخير. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக கபோத்த சாதாரண தர பரீட்சைக்கு அரபு மொழி பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த வகுப்பு தொடரின் இரண்டாவது வகுப்பு இன்றைய வகுப்பு இடம்பெற உள்ளது. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே மாணவிகளே, நாங்கள் முதலாம் வகுப்பில் ஒரு அறிமுகம் ஒன்றை செய்து கொண்டோம். அதே நேரம் நாங்கள் எங்களோட சிலபஸை பற்றி பார்த்தோம். அல் அரபியத்து லின்னாசியின் பாட புத்தகத்தின் முதலாம் பாகம் மற்றும் இரண்டாம் பாகம் எங்களோட சிலபஸ், அரபு மொழிக்கான சிலபஸ் என்பதனையும் பார்த்தோம். அப்போ அதோடு சேர்த்து நாங்கள் சென்ற வாரம் அல்லது சென்ற வகுப்பில் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தலைப்பு கீழால 10 வாக்கியங்கள் எழுதுகிற அந்த அந்த பயிற்சியை நாங்கள் செய்தோம். ஏண்டா உங்களோட எக்ஸாம் பேப்பரில் கட்டாய வினாவாக வரக்கூடியதான் ஒரு குறிப்பிட்ட தலைப்பு கீழால 10 வாக்கியங்கள் எழுதுறது. ரைட், அதுக்கு 20 புள்ளிகள் வழங்கப்படும். எனவே பெருமளவிலான புள்ளிகளை கொண்ட ஒரு பகுதியாக அந்த பகுதி காணப்படுகின்றது. அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் அந்த வகையில் சென்ற வகுப்பில் நாங்கள் ஆயிலத்தி, அதே போல மதரசத்தி, அதே போன்று ஃபில் மசாயி, இந்த 3 தலைப்புகளை கீழால வாக்கியங்கள் எழுதுறத நாங்கள் பார்த்தோம். இணைந்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் தயவு செய்து இந்த பாடம் இன்றைய தின வகுப்பு அரபு மொழிக்குரிய வகுப்பு என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். ரைட், தொகுதி 1 ஜியோகிராஃபி, சிவிக்ஸ், சிங்களம், அதே போன்று கொமர்ஸ், இந்த பாடங்களோடு வருகின்ற ஒரு பாடமாக அரபிக் லாங்குவேஜ் ஒரு பாடமாக காணப்படுகின்றது. எனவே இது அரபிக் லாங்குவேஜ், அரபிக் லிட்ரேச்சர் அல்ல. ரைட், அரபு இலக்கிய நயம் என்பது தமிழ் இலக்கிய நயம், சித்திரம் போன்ற பாடங்களோடு வரக்கூடிய ஒரு தொகுதி பாடம். எனவே இன்றைய வகுப்பானது அரபிக் லாங்குவேஜ். சில நேரம் நீங்கள் இந்த ஒரு தலைப்பு கீழால் 10 வாக்கியங்கள் எழுதணுமா என்றெல்லாம் சிந்திக்க வாய்ப்புண்டு. அரபு இலக்கிய நயப்பாடம் எடுக்கிறார்கள், இதில் ஜாயின் ஆகி இருந்தால் அரபிக் லாங்குவேஜ் எடுக்காமல். எனவே அதை ஆரம்பமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் இப்போ சென்ற வகுப்பில் நாங்கள் கடைசியாக ஃபில் மசாயி, மாலை பொழுதில் என்ற தலைப்பு கீழால 10 வாக்கியங்கள் பார்த்தோம். ரைட், 10 வாக்கியங்கள் பார்த்தோம். அதே போன்று இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினமும் ஒரு குறிப்பிட்ட சில தலைப்புகளை பார்ப்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். நான் ஏற்கனவே உங்களிடம் கேட்டிருந்தது போன்று உங்களுடைய கோரிக்கையின்படி, வேண்டுகோளின்படி சில அதாவது அல் அரபியத்துல் லின்னாசியின் பாட புத்தகத்தின் இரண்டாம் பாகத்தை மீண்டும் கற்போம் என்று சொல்லியிருந்தீர்கள். அதே போன்று இன்னும் சில மாணவர்கள் மொழிபெயர்ப்பு சம்பந்தமாக கூறியிருந்தீர்கள். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதெல்லாத்தையும் அடுத்தடுத்த வகுப்புகளில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இன்றைக்கும் நாங்கள் குறிப்பிட்ட சில தலைப்புகளை பார்க்கறது மிக சிறந்தது என்று நான் கருதுகின்றேன். அப்போ நீங்கள் இதில் உள்ள வாக்கியங்களை பாடமாக்குறது, மனநமிடுவது ஒரு பக்கம், அது உங்களை பொறுத்து. சரி, நான் அது வானம் என்று சொல்லவும் இல்லை, பாடமாக்குங்க என்று சொல்கிறதும் இல்லை. ரைட், அரபு மொழியில் ஒரு பாண்டித்தியம் கொண்டு வந்தால் சுயமாக எழுத முடியுமாக இருக்க வேண்டும். உதாரணமாக உம்மி என்ற தலைப்பில் நீங்கள் படித்திருக்கின்ற அரபிக் லாங்குவேஜ் கிராமர் அதெல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு என்ன செய்யலுமா இருக்கணும், ஒரு 10 வாக்கியங்கள் அமைக்கலுமா இருக்கணும். இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் இதில்
சரியா? குறிப்பிட்ட தலைப்புகளுக்கு கீழால சில வாக்கியங்களை நாங்கள் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு மனநமிட முடியுமாக இருந்தால் நீங்கள் தாராளமாக மனநமிட்டு கொள்ளலாம். ரைட். அதில் இன்றைக்கு நாங்கள் பார்க்குறது இருக்கிற முதலாவது தலைப்பு என்னென்றா பலதி என்ற தலைப்பு. பலதி என்ற கருத்து என்னுடைய நாடு என்ற தலைப்பில் வரும். என்னுடைய நாடு. சரியா? ரைட். அப்போ அதில் முதலாவது வாக்கியத்தை பாருங்கோ. ரைட். யாருக்காவது வாசிக்கலுமா? குயிக்காக வாசிக்கணும். அப்போதான் எங்களுக்கு நிறைய தலைப்புகளை பார்க்கலாம். முதலாவது வாக்கியத்தை வாசிங்க பார்க்க. ரைட். உங்களுக்கு அன்மியூட் பண்ணலாம். அன்மியூட் பண்ணிக்கிறேன். சாரி, உங்களுக்கு ரைட். வாசிங்க பார்க்க. இஸ்மு பலதி ஸ்ரீலங்கா. இஸ்மு பலதி ஸ்ரீலங்கா. சரியா? இஸ்மு பலதி ஸ்ரீலங்கா. இஸ்மு பலதி என்னுடைய நாட்டின் பேர். இஸ்மு பலதி அப்ப தாய், என்னுடைய தாய் என்று வரலாம், என்னுடைய பாடசாலை என்று வரலாம், என்னுடைய கிராமம் என்று வரலாம். சரியா? இப்ப கரியதி, மதரசதி, உம்மி, வாலிதி, முஅல்லிமி என்னுடைய ஆசிரியர் என்று வரலாம். எப்படி வந்தாலும் முதலாவது நாங்கள் பேரை நாங்கள் சொல்ல போறோம். எனவே இஸ்மு பலதி, இஸ்மு கரியதி, இஸ்மு மதுரசதி, இஸ்மு உம்மி, இஸ்மு வாலிதி. வாலிதன்னா தந்தைனா, இப்போ இஸ்மு வாலிதி என்று சொல்லி அந்த பேரை சொல்றது. அப்ப இஸ்மு பலதி ஸ்ரீலங்கா, என்னுடைய நாட்டின் பெயர் ஸ்ரீலங்கா, இலங்கை ஆகும். சரியா? இது ஒவ்வொரு மாதிரி சொல்லலாம். சீலான் என்று சொல்லலாம், ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கா. ஓகே. ரெண்டாவது வாக்கியம். ரைட். ரெண்டாவது வாக்கியம் என்ன? வாசிங்க மகள். ஹிய ஜஸீரத்துன் ஸகீரத்துன். ரைட். ஹிய ஜஸீரத்துன் ஸகீரத்துன். ஹிய அது, ஜஸீரத்துன், ஜஸீரத்துன்டா ஜஸீரான்னு கேள்விப்பட்டிருக்கிறார். ஜஸீரா என்ன? தீபஹட்பம், தீவுக்கு சொல்ற ஜஸீரான்னு சொல்ற. ஜஸீரத்துன் ஸகீரத்துன் அது ஒரு சிறிய தீவாகும். அது ஒரு சிறிய தீவாகும். ஹிய ஜஸீரத்துன் ஸகீரத்துன். அவ்வளவுதான். பெருசா நீங்க வாக்கியம் எழுதணும் என்ற அவசியம் இல்லை. கருத்துள்ள வாக்கியமாக இருந்தா போதும். ஹிய ஜஸீரத்துன் ஸகீரத்துன் அது ஒரு சிறிய தீவாகும். ரைட். மூன்றாவது. பலதி மஷ்ஹூருன் ஜித்தன். பலதி மஷ்ஹூருன் ஜித்தன். பலதி மஷ்ஹூருன் ஜித்தன். பலதி என்றா என்னுடைய நாடு. மஷ்ஹூருன், மஷ்ஹூரண்டா என்ன? மஷ்ஹூர் பிரசித்தி பெற்ற, பிரசித்தி பெற்ற, பிரபல்யமான. நாங்க அரபிலக்கிணைய பாடத்திலையும் நாங்க படிச்ச ஞாபகம் இருக்கும். நேற்றும் பார்த்தோம். அலமு யோமின் ஃபி ஹயாத்தி என்ற பாடத்துல தம் இக்தியாரு அஹதி கிபாரி ரிஜாலி சினாஅத்தி முதீரன் லி ஷரிகத்தின் மஷ்ஹூரத்தின் என்று பார்த்தோம். லி ஷரிகத்தின் மஷ்ஹூரா, பிரபல்யமான, பிரசித்தி பெற்ற ஒரு கம்பெனி என்று பார்த்தோம். அப்ப மஷ்ஹூருன்னா பிரசித்தி பெற்றது, பிரபல்யமானது, ஃபேமஸ் ஆனது. பலதி மஷ்ஹூரு ஜித்தன் என்னுடைய நாடு மிகவும் பிரபல்யமானது. என்னுடைய நாடு மிகவும் பிரபல்யமானது. ரைட். அப்ப முதலாவது என்ன? இஸ்மு பலதி ஸ்ரீலங்கா, என்னுடைய நாட்டின் பெயர் இலங்கை, ஸ்ரீலங்கா. ஹிய ஜஸீரத்துன் ஸகீரத்துன் அது ஒரு சிறிய தீவாகும். பலதி மஷ்ஹூருன் ஜித்தன் என்னுடைய நாடு மிகவும் பிரபல்யமானது. நாலாவது வாசிங்க. நாலாவது. ஹிய அஜ்மலு பலதின் ஃபி காரத்தி ஆசியா. ஹிய சரியா? அஜ்மலு பலதின். அஜ்மலு. ரைட். நாங்க வாசிக்கல எப்படி வாசிக்கிறோம்? ஹிய அஜ்மலு. ரைட். பலதின். ஹிய அஜ்மலு பலதின் ஃபி காரத்தி ஆசியா. சரியா? ஹிய அஜ்மலு பலதின் ஃபி காரத்தி ஆசியா. ஹிய அது, அஜ்மலு பலத் என்ன கருத்து? அஜ்மலு பலத் என்றா மிகவும் அழகான நாடு. மிகவும் அழகான நாடு. வெரி குட். ஓகே. மிகவும் அழகான நாடு. அஜ்மல், ஜமீல் அண்டா அழகானது தானே. அஜ்மல் அண்டா மிகவும் அழகானது. அஜ்மலு பலத் மிக அழகான ஒரு நாடு. சரியா? அப்ப ஹிய அஜ்மலு பலதின்
ஃபி கார்ரத்தி ஆசியா. கார்ரான்னு தெரியுமா யாருக்காவது? கார்ரா கண்ட கண்டம். வெரி குட். ஓகே, கார்ராத் கார்ரத்துன்னுண்டா கருத்து கண்டம். இப்போ ஃபி கார்ரத்தி ஆசியாண்டா கருத்து எஸ், ஆசியா கண்டத்தில் அமைந்துள்ள அல்லது ஆசியா கண்டத்தில் உள்ள மிக அழகான ஒரு நாடாகும். ஹிய அது அஜ்மலு பலதின் ஃபி காரத்தி ஆசியா, ஆசியா கண்டத்தில் உள்ள மிக அழகானதொரு நாடாகும். ரைட். ஓகே ஓகே. அப்ப நாங்க நாட்டை பார்த்து சொல்லிட்டு போறோம். 5வது வாக்கியத்தை பாருங்க. 5வது வாசிங்க பார்க்க. 5வது எப்படி வரும்? ஆசிமத்து ஸ்ரீலங்கா ரைட். ஆசிமத்து ஸ்ரீலங்கா அல்லது பலதி. என்னுடைய அது ரெண்டுமே சொல்லலாம். ஆசிமத்து ஸ்ரீலங்கா. இப்ப எங்கட நாட்டுடைய பேரை மேல சொல்லிக்கிறோம் தானே. எனவே நாங்க நாட்டுடைய பேரை வச்சு சொல்ல மேலும் அல்லது தலைப்பை வச்சு சொல்ல மேலும் அது பிரச்சனை இல்லை. ஆசிமத்து ஸ்ரீலங்கா என்னுடைய நாட்டின் தலைநகரம். சரியா, இலங்கையின் தலைநகரம் அல்லது என்னுடைய நாட்டின் தலைநகரம் கொழும்பு. சரியா, ஸ்ரீஜாவர்தனபுர கோட்டை அண்டெல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இந்த இடத்துல இல்லை. சாதாரணமாக கொழும்பு என்று எழுதினா போதும். ஓகே, ஆசிமத்து ஸ்ரீலங்கா என்னுடைய இலங்கையின் தலைநகரம் அல்லது ஆசிமத்து பலதி என்னுடைய நாட்டின் தலைநகரம் கொழும்பு ஆகும். ரைட். ஓகே, 6வது பலதி வாசிங்க. இப்ப பலதி யகஉ ஃபீ பலதி யகஉ ஃபீ ஷிபிஹில் காரத்தில் ஹிந்தியா. ஓகே, வெரி குட். பலதி யகஉ ஃபீ ஷிபிஹில் காரத்தில் ஹிந்தியா. சரியா, பலதி யகஉ ஃபீ ஷிபிஹில் ரைட் ஹிந்தியா. வெரி குட். ஓகே, பலதி யகஉ ஃபீ ஷிபிஹில் காரத்தில் ஹிந்தியா. நாங்க மேல பார்த்தோம் இப்படி அஜ்மலு பலதின் ஃபி காரத்தி ஆசியான்னு பார்த்தோம். ஆசியா கண்டத்தில் அமைந்துள்ள ஒரு மிக அழகான நாடாகும் என்று பார்த்தோம். 6வது என்ன பார்க்கிறோம்? பலதி யகஉ என்னுடைய நாடு அமைந்துள்ளது. யகஉ என்ற அமைந்துள்ளதா? அப்ப என்னுடைய நாடு அமைந்துள்ளது ஃபி என்ற கருத்து உங்களுக்கு தெரியும். ஷிபிஹில் காரத்தில் ஹிந்தியாண்டா இந்திய உபகண்டத்தில். வழங்கினா ஷிபுகுல் காராண்டம் எல்லாம் பார்த்தோம் தானே, கண்டம் என்று. அப்ப ஷிபுஹண்ட கருத்து உப என்ற கருத்துல வரும். ஃபி ஷிபிஹில் காரத்தில் ஹிந்தியா. ஹிந்தண்டா உங்களுக்கு தெரியும் இந்தியாவை குறிக்கும். அப்ப ஃபி ஷிபிஹில் காரத்தில் ஹிந்தியாண்டா இந்திய உபகண்டத்தில். சரியா, இந்திய உபகண்டத்தில் என்னுடைய நாடு அமைந்துள்ளது. ஓகே, பலதி யகஉ ஃபி ஷிபிஹில் காரத்தில் ஹிந்தியா. வழங்கினா புள்ளகள் திரும்ப சொல்லவா? பலதி என்றா என்னுடைய நாடு, யகஉ என்றா அமைந்துள்ளது, ஃபி ஷிபிஹில் காரத்தில் ஹிந்தியாண்டா இந்திய உபகண்டத்தில் என்னுடைய நாடு அமைந்துள்ளது. ஓகே, விளங்கினா உங்களுக்கு? சரியா, விளங்கினா? ரைட். அந்த யாரு சரி வாய்ச்சி திருப்பி மொழிபெயருங்க வாக்க. ரைட். பலதி யகஉ ஃபி ஷிபிஹில் காரத்தில் ஹிந்தியா. ரைட், அதை மொழிபெயருங்க வாக்க யாராவது. மொழிபெயருங்க அவசரமா. பாத்திமா சொல்லுங்க மகள். எனது நாடு இந்திய உபகண்டத்தில் அமைந்துள்ளது. எனது நாடு இந்திய உபகண்டத்தில் அமைந்துள்ளது. இந்த இடத்துல நாங்க இன்னொரு வாக்கியத்தை இப்படி அமைக்கலாம். ஏன்னா இப்ப என்னுடைய நாடு இந்து சமுத்திரத்தில் அமைந்துள்ளது. அப்ப என்னுடைய நாடு இந்து சமுத்திரத்தில் அமைந்துள்ளது என்று வரக்கொள்ள என்னுடைய நாடு அதை குறிக்கின்ற சொல் என்ன? என்னுடைய நாடு சொல்லுங்க. பலதி. ரைட், 1வது பலதி. ஓகே, பலதி அப்புறம் அமைந்துள்ளது.
يقع யகஉ பலதி யகஉ. அடுத்தது பி என்று வருமானா? அப்ப இந்து சமுத்திரத்தை என்ன சொல்றது? இந்து சமுத்திரம். கடலுக்கு என்ன சொல்ற? கடல். بحر பஹ்ருன்டா கடல். சமுத்திரத்தை என்ன சொல்ற? بحر بحر பஹ்ருன்டா கடல். சமுத்திரம். சமுத்திரத்தை நாங்க சொல்றது அல் முஹீத்னு சொல்வோம். என்ன சொல்றது? அல் محيط முஹீத். அல் முஹீத். அல் முஹீத். சரியா? அல் முஹீத். அப்ப ஃபில் முஹீத் என்று வரும். ஓகே, ஃபில் முஹீத்தி. முஹீத்தி. சரியா? அப்ப இந்து சமுத்திரத்தில், அப்ப ஃபில் முஹீத்தி அல் ஹிந்தி என்று வந்தால் இந்து சமுத்திரம் என்ற கருத்துல வரும். ரைட்? யூடியூப்ல வரும் இவரே தான் அங்க வருமோ அது இவர் தானே தெரியும். ரைட். ஓகே. பலதி யகஉ ஃபில் முஹீத்தில் ஹிந்தி. பலதி யகஉ ஃபில் முஹீத்தில் ஹிந்தி. என்னுடைய நாடு இந்து சமுத்திரத்தில் அமைந்துள்ளது. விளங்கினா அவளுக்கு? இப்ப பலதி யகஉ ஃபில் முஹீத்தில் ஹிந்தி. என்னுடைய நாடு இந்து சமுத்திரத்தில் அமைந்துள்ளது. மேல சொன்னோம் பலதி யகஉ ஃபி ஷிபிஹில் காரத்தில் ஹிந்தியா. என்னுடைய நாடு இந்திய உபகண்டத்தில் அமைந்துள்ளது. சரியா? ஆக நாலாவதாக சொன்னோம் ஹிய அஜ்மலு பலதின் ஃபி காரத்தி ஆசியா. ஆசியா கண்டத்தில் அமைந்துள்ள ஒரு அழகான நாடாகும் என்று பார்த்தோம். சரியா? ரைட். அடுத்த பாருங்க, வஃபி பலதி ஜிபாலுன் ஆலியத்துன். வஃபி பலதி. ரைட். மேலும் என்னுடைய நாட்டில் ஜிபாலுன் ஆலியத்துன். கருத்து என்ன? ஜிபாலுன் ஆலியத்துன்டா மலை மலை ஜிபால். ஜிபால்ண்டா மலைகள். ஆலியத்துன்டா உயரமான உயரமான. ஓகே, உயர்ந்த உயரமான. அப்ப வஃபி பலதி ஜிபாலுன் ஆலியத்துன். என்னுடைய நாட்டில் உயரமான மலைகள் காணப்படுகின்றன. ரைட். அது ஒரு வாக்கியம். அதே போல அடுத்த வாக்கியம் எப்படி வரும்? 9வது வாசிங்க பார்க்க. وفي بلدي أنهار طويلة வஃபி பலதி அன்ஹாருன் தவீலத்துன். என்னுடைய நாட்டில் அன்ஹாருன். நஹ்ருன் அன்ஹாருன். அன்ஹாரண்டா நதிகள், ஆறுகள். ஏன்னா நஹ்ருன் அன்ஹாருன் தவீலத்துன் நீண்ட நீளமான. சரியா? நீண்ட ஆறுகள். நீண்ட ஆறுகள் என்னுடைய நாட்டில் காணப்படுகின்றன. சரியா? ஓகே. ஓகே. அப்ப வஃபி பலதி அன்ஹாரும் தவீலத்துன். என்னுடைய நாட்டில் நீண்ட ஆறுகள் காணப்படுகின்றன. எத்தனை ஆறுகள் இருக்குது எங்க நாட்டுல? சும்மா கேட்கிறேன். கிட்டத்தட்ட எத்தனை ஆறுகள் இருக்குது? ரைட். எங்கட ஊர்ல நான் அதான் சொல்ல போல நிப்பாட்டுறேன்னா, ஏண்டா கிழக்கு மாகாணத்துல 5 நிமிஷத்துக்கு முன்னுக்கு சொல்றது எனக்கு. ரைட். ஓகே. எங்கட ஊர்ல அதான் சொல்ற டைம்ல நான் நிப்பாட்டுறேன். ஓகே, நீங்க மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏண்டா அங்கேயும் மதான் சொல்லக்கொள்ள, ஒவ்வொரு ஊர்லயும் மதான் சொல்லக்கொள்ள நான் நிப்பாட்டினா 10 நிமிஷம் 15 நிமிஷம் மதானுக்கே போகும். ரைட். ஓகே, சொல்லுங்க பாக்க. வஃபி பலதி அன்ஹாரும் தவீலத்துன் பார்த்தோம். என்னுடைய நாட்டில் நீண்ட ஆறுகள் காணப்படுகின்றன. எத்தனை ஆறுகள் இருக்கிறன்னு தெரியுமா? தெரியுமா? வரலாறு பாடத்துல படிக்கலையா? பருவகால ஆறுகள், உலர் வலயத்தில் காணப்படுகின்ற ஆறுகள், ஈர வலயத்தில் காணப்படுகின்ற ஆறுகள் என்று படிக்கலையா? ஓகே, சரி. நீங்க சொல்ல மாட்டீங்க, நானும் சொல்ல மாட்டேன். அப்ப சரி, ரைட். ஓகே, அங்கல போம். வஃபி பலதி அஸ்ஜாருன் முஸ்மிரத்துன். ரைட். வஃபி பலதி அஸ்ஜாருன் முஸ்மிரத்துன். என்ன கருத்து? முஸ்மிரத்துன்டா பழம் தரக்கூடிய
பழம் தரக்கூடிய கனி தரக்கூடிய வரீங்களா அஸ்ஜாரண்டா மரங்கள் மரங்கள் ஷஜரத்துன் அஸ்ஜாருன் அப்ப ஷஜரத்துன் பன்மகான் அஸ்ஜாருன் அஸ்ஜாருன் முஸ்மிரத்துன் என்னுடைய நாட்டில் பழம் தரக்கூடிய கனி தரக்கூடிய மரங்கள் காணப்படுகின்றன விளங்கினா வஃபி பலதி அஸ்ஜாருன் முஸ்மிரத்துன் இப்ப நீங்க இந்த இடத்துல வஃபி பலதி வஃபி பலதி வஃபி பலதி என்று திரும்ப திரும்ப சொல்ல மேலும் அல்லது வஃபீஹி என்று சொல்ல மேலும் பலதி என்ற சொல்லு பதிலாக லமீரை பயன்படுத்தி வஃபீஹி அன்ஹாரும் தவீலத்துன் ஓகே அல்லது ஸ்ரீலங்கா அன்ஹாரும் தவீலத்துன் என்று அந்த ஒரே சொல் திரும்ப திரும்ப வார மாதிரி உங்களுக்கு விளங்கினா நீங்க அதை மாற்றி சொல்ல மேலும் பிரச்சனை இல்லை. எங்களோட நோக்கம் வந்து இறுதி பரீட்சையில இந்த பகுதியில முழுமையான புள்ளிகளை பெறுவது தான் நோக்கம் என்ற அந்த அடிப்படையில நாங்க தலைப்பையே திருப்ப கொண்டு வரோம். ரைட் ஓகே. அப்ப வஃபி பலதி ஹயவானாத்துன் முக்தலிஃபத்துன் வஃபி பலதி ஹயவானாத்துன் முக்தலிஃபத்துன் என்னுடைய நாட்டில் ஹயவானாத் என்ன கருத்து என்ன மிருகங்கள் ஹயவானாத்துன் மிருகங்கள் காணப்படுகின்றன. எப்படியான முக்தலிஃபத்துன் அப்படி என்றா முக்தலிஃபத்துன் என்றா பலதரப்பட்ட விலகினா முக்தலிஃபத்துன் அப்ப ஃபி பலதி ஹயவானாத்துன் முக்தலிஃபத்துன் பலதரப்பட்ட மிருகங்கள் என்னுடைய நாட்டில் காணப்படுகின்றன. அவரை பாருங்க வஃபி பலதி துயூருன் துயூருன் ஜமீலத்துன் துயூருன் ஜமீலத்துன் கருத்து எப்படி வரும் அழகான பறவைகள் அழகான பறவைகள். வெரி குட் ஓகே. துயூரண்டா பறவைகள் ஜமீலத்துன்டா அழகான. இப்ப வஃபி பலதி துயூருன் ஜமீலத்துன் என்னுடைய நாட்டில் அழகான பறவைகள் காணப்படுகின்றன. சரியா? அடுத்த பாருங்க 13வது. ரைட். அப்ப இதெல்லாம் நீங்க சிம்பிளான வசனங்கள் ஆனா கருத்துள்ள வாக்கியங்கள். நீங்க இத இப்படியெல்லாம் எழுதலாம். உங்களுக்கு நல்ல அரபிக் லாங்குவேஜ் ஏழுமாக இருந்தால் நீங்க இப்படி எழுதலாம். வஃபி பலதி ஜிபாலுன் ஆலியத்துன் வஅன்ஹாருன் தவீலத்துன் வஅஸ்ஜாருன் முஸ்மிரத்துன் வயஹயவானாத்துன் முக்தலிஃபத்துன் வதுயூருன் ஜமீலத்துன் என்று சொல்லி ஒரே வாக்கியத்தில் எழுதி போடும் மேலும். சரியா? அது கூட விருப்பம். நீங்க அப்படி ஒரே வாக்கியத்தில் எழுதி வேறு வேறு வாக்கியங்கள் எல்லாம் எழுதலாம். பிரச்சனையே இல்லை, தாராளமாக எழுதலாம். ஆனால் அந்த நீங்க எப்படித்தான் பெருசாக எழுதினாலும் ஒரு வாக்கியத்திற்கு 2 புள்ளிகள் தான் வழங்கப்படும். அந்த வாக்கியங்கள் இலக்கண பிழைகளின்றி எழுத்து பிழைகளின்றி சரியாக அமைய வேண்டும். தவறியாவது நீங்க நீண்ட வாக்கியம் எழுத போய் அங்கு இலக்கண பிழைகளோ அல்லது எழுத்து பிழைகளோ காணப்படுமாக இருந்தால் உங்களுக்கு முழுமையான புள்ளிகள் கிடைக்காது போக வாய்ப்புண்டு. அப்ப அதனாலதான் நான் சொல்றேன் சிம்பிளாக எழுதுவோம் என்று நான் சொல்றேன். ரைட் ஓகே. ஃபி பலதி யஈசு الناس பிஸலாம் இது அர்த்தம் எப்படி வர மனிதர்கள் வாழ்கின்றனர். யஈசு الناس என்னுடைய நாட்டில் யஈசு الناس மனிதர்கள் வாழ்கின்றார்கள். பிஸலாமின் அந்த கருத்து என்ன பிஸலாமின் சாந்தியுடன் வழங்கினா சாந்தியுடன் பிரச்சனைகளின்றி சாந்தியுடன் என்னுடைய நாட்டு மக்கள் அதாவது நாஸ் மக்கள் வாழ்கின்றார்கள். ரைட். அதான் முடியட்டுமா?
ரைட். ஓகே, ஸ்கிரீன் விளங்குறா புள்ளகள்? ஓகே, ரைட். அப்ப நாங்க இப்ப தலைப்பு என்ன? பலதி என்ற தலைப்பை நாங்க பார்த்தோம். என்ன சரி, நான் திருப்ப ஒரு முறை ஃபுல்லா மொழிபெயர்த்து காட்டுறேன் பாருங்க. இஸ்மு பலதி ஸ்ரீலங்கா. ரைட், என்னுடைய நாட்டின் பெயர் ஸ்ரீலங்கா, இலங்கை. அத முழு பேர் ஒன்று இருக்குதா? சரி, அத முழு பேர் ஒன்று இருக்குது. ஜும்ஹூரியத்து திமுகராத்தியத்து அப்படியெல்லாம் வரும். அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல. நீங்க ஸ்ரீலங்கா அன்று மட்டும் எழுதினா போதும். ரைட், முழு பேரெல்லாம் நீங்க எழுத வேண்டிய அவசியம் உண்டு இல்லைன்னா. ரைட், ஜும்ஹூரியத்து ஸ்ரீலங்கா திமுகராத்தியத்து இஸ்திராக்கியா என்றதான் முழு பேர். அந்த அளவுக்கு எல்லாம் நீங்க போக வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்ரீலங்கா ஹிய ஜசீரத்துன் சகீரத்துன், அது ஒரு சிறிய தீபகற்பமாகும், தீவாகும். பலதி மஷ்ஹூருன் ஜித்தன், என்னுடைய நாடு மிகவும் பிரபல்யமானது. ஹிய அஜ்மலு பலதின் ஃபி காரத்தி ஆசியா, அது ஆசியா கண்டத்தில் உள்ள மிக அழகான நாடாகும். ஆசிமத்து ஸ்ரீலங்கா அல்லது ஆசிமத்து பலதி கூலும்பு, என்னுடைய நாட்டின் தலைநகரம் கொழும்பாகும். பலதி யகஉ ஃபி ஷிபிஹில் காரத்தில் ஹிந்தியா, என்னுடைய நாடு இந்திய உபகண்டத்தில் அமைந்துள்ளது. சரியா, லேட்டாகி வந்தாக்கள் பாருங்க. ஷிபுல் காரத்தில் ஹிந்தியான கருத்து என்ன? இந்திய உபகண்டம் என்ற கருத்துல வரும். பலதி யகஉ ஃபில் முஹீத்தில் ஹிந்தி, என்னுடைய நாடு இந்து சமுத்திரத்தில் அமைந்துள்ளது. விளங்கினா, இந்து சமுத்திரத்தில் அமைந்துள்ளது. அடுத்த வஃபி பலதி ஜிபாலுன் ஆலியத்துன், என்னுடைய நாட்டில் உயரமான மலைகள் காணப்படுகின்றன. வஃபி பலதி அன்ஹாருன் தவீலத்துன், என்னுடைய நாட்டில் நீண்ட ஆறுகள், நீளமான ஆறுகள் காணப்படுகின்றன. வஃபி பலதி அஸ்ஜாருன் முஸ்மிரத்துன், என்னுடைய நாட்டில் பலன் தரக்கூடிய, கனி தரக்கூடிய மரங்கள் காணப்படுகின்றன. வஃபி பலதி, ஓகே, வஃபி பலதி ஹயவானாத்துன் முக்தலிஃபத்துன், என்னுடைய நாட்டில் பலதரப்பட்ட மிருகங்கள் காணப்படுகின்றன. வஃபி பலதி துயூருன் ஜமீலத்துன், என்னுடைய நாட்டில் அழகான பறவைகள் காணப்படுகின்றன. வஃபி பலதி யஈசுன் நாசு பிஸலாம், என்னுடைய நாட்டில் மக்கள் சமாதானமாக சாந்தியாக வாழ்கின்றார்கள். அன உஹிப்பு பலதி கசீரன், நான் என்னுடைய நாட்டை அதிகமாக நேசிக்கின்றேன். நான் என்னுடைய நாட்டை அதிகமாக நேசிக்கின்றேன். சரி, நீங்க வேணுமெண்டா யஈசு ஃபி பலதி, இது ஒரு வாக்கியமாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். யஈசு ஃபி பலதி, என்னுடைய நாட்டில் வாழ்கின்றார்கள். அல்பூதியூன், அல்பூதியூன் என்ற கருத்து பௌத்தர்கள். ரைட், அதே போல வல் ஹிந்துசியூன் அல்லது ஹிந்துஸ், வல் ஹிந்துஸ், அடுத்தது வல் முஸ்லிமூன். சரியா, என்னுடைய நாட்டில் பௌத்தர்கள், இந்துக்கள், அதே போன்று முஸ்லிம்கள் வாழ்கின்றார்கள் என்ற ஒரு வாக்கியத்தையும் நீங்க வேணுமெண்டா ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளலாம். சரி, அடுத்து நாங்க பார்ப்போம் ஹிவாயத்தி. ரைட், இப்ப ஹிவாயத்தி நான் 2 பொழுதுபோக்குகளை பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். அதுல கொஞ்சம் சில நேரம் பெருசு மாறி இருக்குமாக இருந்தால் நாங்க அதை குறைச்செழுதோ மேலும். ரைட், இதுல பாருங்க, ஹிவாயத்தி அண்டா கருத்து என்னுடைய பொழுதுபோக்கு. ஹிவாயத்தி அல் கிராஅ, என்னுடைய பொழுதுபோக்கு வாசிப்பாகும். ஹிவாயத்தி அல் கிராஅ, அல் கிராஅண்டா வாசிப்பு, ரீடிங். ரைட், கிராஅத்துல் குதுப், கிராஅத்துல் மஜல்லாத், கிராஅத்துல் அல் ஜராயித். ரைட், புத்தகங்களை வாசிக்கிறது, சஞ்சிகைகளை வாசிக்கிறது, பத்திரிகைகளை வாசிக்கிறது, கிராஅ. ரைட், அப்ப ஹிவாயத்தி அல் கிராஅ, என்னுடைய பொழுதுபோக்கு வாசிப்பாகும். கத் ஹஸ்ஸல் இஸ்லாமு, கது ஹஸ்ஸ, ஹஸ்ஸ, கது ஹஸ்ஸ, ஹஸ்ஸ என்றா கருத்து தூண்டி உள்ளது. கது ஹஸ்ஸல் இஸ்லாமு அலல் கிராஅ, இஸ்லாம் வாசிக்குமாறு தூண்டி உள்ளது. கது என்றா நிச்சயமாக, கது என்ற கருத்து புள்ளக நிச்சயமாக, ஹஸ்ஸ என்ற கருத்து தூண்டி உள்ளது. அல் இஸ்லாம், இஸ்லாம் தூண்டி உள்ளது. அலல் கிராஅ, ஹஸ்ஸ வந்தா அலா என்ற இடைச்சொல் வரும். நீங்க படிச்சிருப்பீங்க சில நேரம் சில வினை சொற்களுக்கு இடைச்சொற்கள் வாருது. உதாரணமாக ஹசல, ஹசல என்ற கருத்து பெற்றுக்கொண்டான். சரியா, அப்ப எதை பெற்றுக்கொண்டான் என்பதற்கு முன்னதாக
அலா என்ற இடைச்சொல் வரும். அப்ப அரபு மொழியில இவ்வாறான சில சொற்கள் இருக்குது. வினை சொற்களோடு இணைந்து வரக்கூடிய ஹர்ஃபு ஜர் இடைச்சொற்கள். ஹசல அலா பெற்றுக்கொண்டான். அதே போல இஹ்தாஜ இலா, இஹ்தாஜ இலா என்ற கருத்து தேவையுடையவனாக இருந்தான். அப்ப அதே மாதிரிగా நீங்க ஹஸ்ஸ வந்தா அலா என்ற இடைச்சொல் வரும். அப்ப கது ஹஸ்ஸல் இஸ்லாமு அலல் கிராஅ, கது ஹஸ்ஸல் இஸ்லாமு அலல் கிராஅ, இஸ்லாம் வாசிக்குமாறு தூண்டியுள்ளது. நிச்சயமாக இஸ்லாம் வாசிக்குமாறு தூண்டியுள்ளது. ஃபஉஹிப்புல் கிராஅத கஸீரன், ஃபஉஹிப்பு அஹப்ப விரும்பினான், நேசித்தான். எனவே எனவே இந்த ஃபா வந்திருக்கிற இல்லையா, இந்த ஃபா வந்து எனவே அர்த்தத்துல வரும். இஸ்லாம் வாசிக்குமாறு தூண்டியுள்ளது, எனவே உஹிப்பு நான் நேசிக்கின்றேன், அல் கிராஅத வாசிப்பை, கஸீரன் அதிகமாக. ஃபஉஹிப்புல் கிராஅத கஸீரன் நான் வாசிப்பதை அதிகமாக விரும்புகின்றேன், நான் வாசிப்பை அதிகமாக விரும்புகின்றேன். சரியா? முதலாவது பாருங்க, ஹிவாயத்தி அல் கிராஅ என்னுடைய பொழுதுபோக்கு வாசிப்பாகும். கது ஹஸ்ஸல் இஸ்லாமு அலல் கிராஅ இஸ்லாம் வாசிக்குமாறு தூண்டியுள்ளது, எனவே ஃபஉஹிப்புல் கிராஅத கஸீரன் நான் வாசிப்பை அதிகமாக நேசிக்கின்றேன், விரும்புகின்றேன். கிராஅத்துல் குதுப், கிராஅத்துல் குதுப் புத்தகங்களை வாசிப்பது, கிராஅத்துல் குதுப் புத்தகங்களை வாசிப்பது, முஃபீதுன் ஜித்தன் மிகவும் பிரயோசனமாகும். முஃபீத், நான் முஃபீத் என சொல்லுக்கு இன்னும் ஒரு ஒத்தகர்த்து சொல்லணும்னு சொல்றேன். நாஃபிஉன் ஜித்தன், நாஃபிஉன் என்னாலும் கருத்து அதே கருத்து, முஃபீத் என்ன கருத்து தான். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, நிச்சயமாக யா அல்லாஹ் உன்னிடம் நான் பயனுள்ள அறிவை கேட்கிறேன், பயனுள்ள அறிவை வேண்டுகிறேன். நாஃபிஅ பயனுள்ள, முஃபீத் அப்ப ரெண்டு முறை கருத்து தான. கிராஅத்துல் குதுப் முஃபீதுன் ஜித்தன் புத்தகங்களை வாசிப்பது மிகவும் பயனுள்ளதாகும். ரைட், அடுத்த வாசிங்க பார்க்க. நாலாவது வாசிங்க. في بيتي مكتبة صغيرة. ஓகே, ஃபி பைத்தி மக்தபத்துன் ஸகீரத்துன், ஃபி பைத்தி மக்தபத்துன் ஸகீரத்துன் கருத்து விளங்குறதானே? என்ன கருத்து? எனது வீட்டில் சிறிய நூலகம் உள்ளது. எனது வீட்டில் சிறியதொரு நூலகம் உள்ளது. மக்தபத்துன் என மகள், மக்தபத்துன் ஒன்று என்ற கருத்துல வரும். மக்தபத்துன் ஸகீரத்துன், எனது வீட்டில் சிறியதொரு நூலகம் உள்ளது என்று வரும். சிறியதொரு நூலகம் உள்ளது. ரைட், ஐந்தாவது பாருங்க. ஐந்தாவது வாசிங்களே. ஐந்தாவது أقرأ الكتب كل يوم بعد صلاة المغرب. ஓகே, அக்ரஉல் குதுப குல்ல யௌமின் பஅத ஸலாத்தில் மக்ரிப். ரைட், அக்ரஉல் குதுப நான் புத்தகங்களை வாசிக்கின்றேன். குல்ல யௌமின் ஒவ்வொரு நாளும், குல்ல யௌமின் என்ற கருத்து ஒவ்வொரு நாளும், பஅத ஸலாத்தில் மக்ரிப் மக்ரிப் தொழுகையின் பின்னர். இந்த வாக்கியம் பெருசா இருந்தாலும் உங்களுக்கு விளங்குது இது. அதாவது அக்ரவுல் குத்துப் நான் புத்தகங்களை வாசிக்கின்றேன் என்று மட்டும் சொல்லாம, குல்ல யௌமின் ஒவ்வொரு நாளும், குல்ல மசாயின் ஒவ்வொரு மாலை வேளையிலும், குல்ல சபாஹின் ஒவ்வொரு காலை பொழுதிலும். விளங்கினா? அப்படி நாங்க வாக்கியங்களுக்கான சொற்களை கூட்டிக் கொள்றது. அக்ரவுல் குத்துப குல்ல யௌமின் ஒவ்வொரு நாளும் நான் புத்தகங்களை வாசிக்கின்றேன். பஅத ஸலாத்தில் மக்ரிப், ஓகே, மக்ரிப் தொல்கையின் பின்னர். இதை நீங்க மக்ரிப் எழுதலாம், இஷா எழுதலாம், துஹர் எழுதலாம், அசர் எழுதலாம். அது இப்படித்தான் எழுதணும் என்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியா ஒன்று வரும். இப்ப நீங்க குத்துப் என்ற சொல்லோட சேர்த்து வேறு சொற்களையும் இணைத்துக் கொள்ளலாம். சரியா? புத்தகங்களை வாசிக்கின்றேன். வல் மஜல்லாத் சஞ்சிகைகள், ஏன்னா வல் மஜல்லாத் சஞ்சிகைகளை வாசிக்கின்றேன். வல் ஜராயித் அல் யௌமியா, உதாரணமாக அல் யௌமியா நாளாந்த பத்திரிகைகளை வாசிக்கின்றேன். ஜரீதத்துன் ஜராயித் பத்திரிகை, பேப்பர்ஸ். வல் ஜராயித் அல் யௌமியா நாளாந்த பத்திரிகை, தினசரி பத்திரிகைகளை வாசிக்கின்றேன். அப்ப பாருங்க, வாக்கியங்களை நாங்க இலக்கண பிழைகள் வராத அமைப்பில் கூட்டி எழுதலாம். அக்ரஉல் குதுப் வல் மஜல்லாத் வல் ஜராயித் அல் யௌமியா குல்ல யௌமின் பஅத ஸலாத்தில் மக்ரிப் மக்ரிப் தொழுகையின் பின்னர் ஒவ்வொரு நாளும்
மகரிபு தொழுகையின் பின்னர் நான் புத்தகங்களையும் சஞ்சிகைகளையும் நாளாந்த பத்திரிகைகளையும் வாசிக்கின்றேன். அல் யோமியான்னு சொல்ல நீங்க போட மேலும் போடாம ஸ்கிப் பண்ண மேலும் அதுவும் ஐட கருத்து தான் வரும். ரைட், ஓகே. ஆறாவது வாசிங்க. أنا 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 أكل أنا أقرأ كتابات تعمل أنا أقرأ الكتب أنا أقرأ الكتب كتب கிதாபன்னா மகள் இங்க அலிஃபண்டு வரும். அலிஃபண்டு வராம இப்படி வந்தா நீங்க குத்துபன்னு வாய்ச்சா சரி. ஓகே. أنا أقرأ الكتب التاميلية والإنجليزية. அவள் விளங்கிக்கும். ஏன்னா நான் அக்ரஉ வாசிக்கின்றேன் அல் குத்துப் புத்தகங்களை. எப்படியான என்ன மொழியில் அமைந்துள்ள புத்தகங்கள்? அத்தமீலியத தமிழ் மொழி புத்தகங்களை. சரியா? வல் இங்கிலீசியத ஆங்கில மொழி புத்தகங்கள். இன்ஜிலீசியா இதுல ஜீமரோ மேலும் இன்ஜிலீசியா அப்படி அண்டு அல்லது காப்பரோ மேலும் அது பிரச்சனை இல்லை. அப்ப ஆனா அக்ரவுல் குத்துப் அத்தமிலியா வல் இன்ஜிலிசியா நான் தமிழ் புத்தகங்களையும் ஆங்கில புத்தகங்களையும் வாசிக்கின்றேன். அல்லது நீங்க இதை இப்படி எழுத மேலும் எப்படி? ஆனா அக்ரவுல் குத்துப் பில் லுகத்தி அத்தமிலியத்தி வல் இன்ஜிலிசியா நான் புத்தகங்களை அதாவது தமிழ் மொழியிலும் ஆங்கில மொழியிலும் உள்ள புத்தகங்களை நான் வாசிக்கின்றேன். அந்த மாதிரி எழுத மேலும். ரைட். அப்ப நீங்க வேற லாங்குவேஜ் கூட தெரியுமாக இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கொள்ளலாம். எப்படி? வல் அரபியா அரபு மொழி புத்தகங்களை நான் வாசிக்கின்றேன். வசின்ஹாலியா சிங்கள மொழி புத்தகங்களையும் வாசிக்கின்றேன். ரைட். அப்ப ஆனா அக்ரவுல் குத்துப் அத்தமீலியத வல் இன்ஜிலிசியத வல் அரபியத வசின்ஹாலியா நான் தமிழ் மொழி புத்தகங்களையும் ஆங்கில மொழி புத்தகங்களையும் அரபு மொழி புத்தகங்களையும் சிங்கள மொழி புத்தகங்களையும் வாசிக்கின்றேன். விளங்கினா? ரைட், ஓகே. அடுத்ததை வாசிங்க பார்க்க. ஏழுமண்டா யாராவது மொழிபெயர்க்கும் ட்ரை பண்ணுங்க பார்க்க. அடுத்தத 7வது யாரு கேளு? பாத்திமா அவளை கேளுமா? ஏழுமா மகள் ஏழுமா? ஏழாவது வாசிங்க. வாசிச்சு மொழிபெயர்த்தா ஒரு ரீலோட் ஒன்று தான் பண்ணலாம். ஏன்னா கிஃப்டாக. ரைட். விளங்கினா? வாசிச்சு மொழிபெயர்த்தாக்களுக்கு ரீலோட் ஒன்று போடணும். ரைட். யாரு கேளு? أنا أكتسب مهارة الكتابة وتعلم الذاتي بالقراءة. மொழிபெயருங்க வாக்க. மஹாரத்தல் கிதாபதி என்று வரும், பிரச்சனை இல்லை. ஆனா அக்தசிபு மஹாரத்தல் கிதாபதி வத்தஅல்லும் الذاتي بالقراءة. மொழிபெயருங்க மகள். நூறுவோட ரீலோட் ஒன்று வேணுமெண்டா மொழிபெயருங்க அவசரமா. இல்லாட்டி நீங்க எல்லாரும் எனக்கு ரீலோட் பண்ணினா சரி. ரைட், ஓகே. ஆனா அக்தசிபு மஹாரத்தல் கிதாபதி வத்தஅல்லும் الذاتي بالقراءة. ரைட், ஓகே. ஆனா என்ன கருத்து என்ன சொல்லுங்க? நான் அக்தசிபு என்றா என்ன? அக்தசிபு நான் சம்பாதிக்கின்றேன், அதாவது நான் பெற்றுக்கொள்கின்றேன். அதுதான் கருத்து. சரியா? நான் பெற்றுக்கொள்கின்றேன்.
மஹாரத்தல் கிதாபா. மஹாராண்டா ஆற்றல் என்ன? திறமை திறமை, ஸ்கில். திறமை, ஸ்கில். சரியா? அல் கிதாபாண்டா ரைட்டிங். ஓகே, அப்ப மஹாரத்தல் கிதாபாண்டா எழுதும் ஆற்றல், எழுதும் திறமை, திறன். சரியா? எழுதுகின்ற அந்த ஆற்றலை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆனா அக்தசிபு மஹாரத்தல் கிதாபா, நான் எழுதுகின்ற ஆற்றலை பெற்றுக்கொள்கின்றேன். வத்தஅல்லும் அஸ்ஸாதி, வத்தஅல்லும் அஸ்ஸாதி என கருத்து என்ன? சுயமாக கற்றலுக்கான ஆற்றல். வெரி குட், வெரி குட். ஓகே, சுய கற்றலுக்கான ஆற்றல். அப்ப எழுதுவதற்கான மற்றும் சுய கற்றலுக்கான ஆற்றலை நான் பெற்றுக்கொள்கின்றேன். எதன் மூலமாக? பில் கிராஅ. எதன் மூலமாக? வாசிப்பின் மூலமாக. அலைனா கொஞ்சம் வாக்கியம் பரிசுதான், ஆனாலும் நல்ல ஒரு வாக்கியம். ஆனா அக்தசிபு, நான் பெற்றுக்கொள்கின்றேன். மஹாரத்தல் கிதாபா, எழுதுவதற்கான ஆற்றலையும். வத்தஅல்லும் அஸ்ஸாதி, மஹாரத்த தஅல்லும் அஸ்ஸாதி, சுய கற்றலுக்கான திறனையும். மஹாரா ஸ்கிலையும். விளங்கினா? எழுதுவதற்கான மற்றும் சுய கற்றலுக்கான திறனை நான் பெற்றுக்கொள்கிறேன். இதன் மூலமாக பில் கிராஅ, வாசிப்பதன் மூலமாக. சரியா? அப்ப இந்த வாக்கியத்துல பொருள் யாருக்கும் தெரிந்திருக்கல, அப்படியா? சரியில்லையா? இப்ப சொன்னீங்க மாஷா அல்லாண்டு அத்தஅல்லும் அஸ்ஸாதி என்ற சுய கற்றல் எல்லாம் சொன்னீங்க. இப்ப தெரிந்திருக்கும் தானே யாருக்கும்? ஓகே, ரைட். இன்னொரு முறை ஓகே ஃபாத்திமா மகன் நான் சொல்றேன். ஓகே, ரைட். ஆனா அக்தசிபு, நான் பெற்றுக்கொள்கின்றேன். ஆனா அக்தசிபு, அக்தசிபுன்னா சம்பாதிக்கிறேன் தன் கருத்து. ஆனா இன வந்து அந்த அத கருத்தை விட பெற்றுக்கொள்கின்றேன் என்றது பொருத்தமாக இருக்கும். சம்பாதித்துக் கொள்கின்றனாலும் பிரச்சனை இல்லை. மஹாரத்தல் கிதாபா, எழுதுவதற்கான திறனை, ஸ்கிலை நான் பெற்றுக்கொள்கின்றேன். மஹாராண்டா ஸ்கில். சரியா? ஓகே, மஹாரத்தல் கிதாபா, எழுதுவதற்கான அந்த திறனை நான் பெற்றுக்கொள்கின்றேன். மேலும் வத்தஅல்லுமி ஸாதி, மஹாரத்த தஅல்லும் அஸ்ஸாதி. அத்தஅல்லும் அஸ்ஸாதி என்ற சுய கற்றல். அத்தஅல்லம் என கற்றுக்கொண்டான். அப்ப தஅல்லும் அஸ்ஸாதி என்ற சுய கற்றல். அப்ப மஹாரத்தல் கிதாபதி வத்தஅல்லுமி ஸாதி, எழுதுவதற்கான திறனையும் சுய கற்றலுக்கான திறனையும் நான் பெற்றுக்கொள்கின்றேன். இதன் மூலமாக பில் கிராஅ, வாசிப்பதன் மூலமாக, வாசிப்பின் மூலமாக என்று வரும். சரியா? ரைட். ஓகே, அடுத்த பாருங்க. இன்னல் கிராஅத மின் அக்வல் அஸ்பாபி லிமஅரிஃபத்தில்லாஹி. இன்னல் கிராஅத, ரைட், நிச்சயமாக வாசிப்பானது. இன்னல் கிராஅ, நிச்சயமாக வாசிப்பானது. மின் அக்வல் அஸ்பாபி, அஸ்பாப் என்ன கருத்து என்ன? அஸ்பாப் காரணங்கள். காரணங்கள். வெரி குட். அக்வாண்டா? அக்வா மிகவும் பலமான. மிகவும் பலமான. கவிஜுன் அக்வா. கபீருனண்டா பெரியது, அக்பரண்டா மிக பெரியது, சகீருனண்டா சிறியது, அஸ்கரண்டா மிகச் சிறியது. கவிஜுனண்டா பலமானது, அக்வாண்டா மிகவும் பலமானது. அப்ப அக்வல் அஸ்பாபி லிமஅரிஃபத்தில்லாஹி, லிமஅரிஃபத்தில்லாஹ்னா அல்லாஹ்வை அறிந்து கொள்ளல். மாரிஃபா, இஸ்லாம் பாடத்துல நீங்க மாரிஃபான்னு சொல்ல படிச்சிருப்பீங்க சில நேரம். மாரிஃபான்னா அல்லாஹ்வை அறிந்து கொள்ளல் என்று படிச்சிருப்பீங்கன்னா. அப்ப லிமஅரிஃபத்தில்லாஹ், அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்கான மிகவும் சக்தி வாய்ந்த, மிகவும் பலமான காரணிகளில் ஒன்றுதான் வாசிப்பாகும். அப்ப நிச்சயமாக இன்னல் கிராஅத்த, நிச்சயமாக வாசிப்பு என்பது மின் அக்வல் அஸ்பாபி லிமஅரிஃபத்தில்லாஹி, அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்கான சக்தி வாய்ந்த மிகவும் பலமான காரணிகளில் ஒன்றாகும் என்றது இன்னொரு வாக்கியம். ஓகே, அடுத்த பாருங்க. அக்ரஉ, நான் வாசிக்கின்றேன். குதுபல் கிஸஸ், சரியா? கதை புத்தகங்களை நான் வாசிக்கின்றேன். வல் மஜல்லாத், சஞ்சிகைகள். வல் ஜராயித், பத்திரிகைகள். ஓகே, அப்ப அக்ரஉ குதுபல் கிஸஸ் வல் மஜல்லாத் வல் ஜராயித், நான் கதை புத்தகங்களையும் சஞ்சிகைகளையும் பத்திரிகைகளையும் வாசிக்கின்றேன். அடுத்த பாருங்க. யஸ்தரி, ரைட், யஸ்தரி லி, யஸ்தரி லி வாலிதி அல் குதுபன் நாஃபிஅத லில் கிராஅத்தி. இத மாதிரி பாருங்க பார்க்க.
யஸ்தரி லி வாலிதி அல் குதுபன் நாஃபிஅத லில் கிராஅத்தி. வாசிங்க, மொழிபெயருங்க. எனது தந்தை ம். பயனுள்ள புத்தகங்களை வாங்குவார். வெரி குட். யாருக்கு வாங்குவார்? லீ என்றா எனது தந்தை எனக்கு வாசிப்பதற்கு பிரயோசனமான புத்தகங்களை வாங்குகின்றார். வெரி குட். ஓகே. யஸ்தரி லி வாலிதி, என்னுடைய தந்தை எனக்கு வாங்குவார். அல் குதுபன் நாஃபிஅத லில் கிராஅத்தி, வாசிப்பதற்கான பயனுள்ள புத்தகங்களை என்னுடைய தந்தை எனக்கு வாங்குவார். விளங்கினார்? யஸ்தரி லி, யஸ்தரி வாங்குகிறார், வாங்குவார். லி எனக்கு, வாலிதி என்னுடைய தந்தை, அல் குதுபன் நாஃபிஅத பயனுள்ள புத்தகங்களை, ரைட், லில் கிராஅத்தி வாசிப்பதற்கு பயனுள்ள புத்தகங்களை என்னுடைய தந்தை எனக்கு வாங்குவார். ரைட். ஓகே. அடுத்த பாருங்க. அன அக்தி சாஅத்தன் வாஹிதத்தன் ஃபில் மக்தபத்தில் ஆம்மதி ஃபி கர்யத்தினா லில் கிராஅத்தி. வாக்கியம் பெருசா இருந்தாலும் உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஏன்னா அன அக்தி சாஅத்தன் வாஹிதத்தன் ஃபில் மக்தபத்தில் ஆம்மதி ஃபி கர்யத்தினா லில் கிராஅத்தி. மொழிபெயர் கேளுமான்னு பாருங்க. அன அக்தி, கருத்து என்ன? அன அக்தி, நான் செலவழிப்பேன். நான் செலவழிக்கின்றேன் அல்லது நான் கழிக்கின்றேன். சாஅத்தன் வாஹிதத்தன், ஒரு மணித்தியாலத்தை ஃபில் மக்தபத்தில் ஆம்மதி, பொது நூல் நிலையம், பொது நூல் நிலையம், பொது நூலகம். பப்ளிக் லைப்ரரி நாங்க சொல்ற ஆங்கிலத்துல பொது நூலகம். அப்ப பொது நூலகத்தில், விளங்கினா? அப்ப அன அக்தி சாஅத்தன் வாஹிதத்தன் ஃபில் மக்தபத்தில் ஆம்மதி ஃபி கர்யத்தினாண்டா எங்கட ஊர்ல இருக்கிற எங்கட கிராமத்துல, எம்முடைய கிராமத்தில். ரைட். லில் கிராஅத்தி என்றா வாசிப்பதற்கு. ஓகே. அப்ப விளங்குறதானே? அன அக்தி சாஅத்தன் வாஹிதத்தன் ஃபில் மக்தபத்தில் ஆம்மதி ஃபி கர்யத்தினா லில் கிராஅத்தி. ரைட். எமது கிராமத்தில் அமைந்துள்ள பொது நூலகத்தில் வாசிப்பதற்காக நான் ஒரு மணித்தியாலத்தை கழிக்கின்றேன். விளங்கினா? அன அக்தி சாஅத்தன் வாஹிதத்தன் ஃபில் மக்தபத்தில் ஆம்மதி ஃபி கர்யத்தினா லில் கிராஅத்தி. இப்ப திருப்ப நான் சொல்றேன் பாருங்களேன். இப்ப ஹிவாயத்தி என்ற இந்த தலைப்பில நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறதுன்னா அல் கிராஅ. அல் கிராஅண்டா வாசித்தல். வாசிக்கிறது ஒரு பொழுதுபோக்கு தானே. ரைட். வாசிப்பது என்பது, நான் ஒரு புத்தகம் வாசித்தமா ஞாபகம், வாசிப்பு என்பது ஒரு வெறும் பொழுதுபோக்கு அல்ல. அது இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகள் மாதிரி ஒரு முக்கியமான கடமை வாசிப்பு என்பது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், அந்த முதலாவது வசனம் இறக்கப்பட்டது எப்படி? வாசிப்பீராக என்றுதான் இறக்கப்பட்டது. அப்ப வாசிப்பீராக என்று கட்டளையாக பிறப்பிக்கப்படுகின்ற ஒரு விடயம் முஸ்லிம்களை பொறுத்த மட்டும் ஒரு பொழுதுபோக்கான அம்சமாக இருக்க இயலாது. விரும்பினா வாசிக்கலாம், விரும்பினா வாசிக்க தேவல்ல என்ற ஒரு போக்கொண்டு இருக்க இயலாது. அப்ப இஸ்லாம் வலியுறுத்துகின்ற முக்கியமான ஒரு கடமையாக இது இருக்குது, வாசிப்பு இருக்குது என்று அல்லாஹு தாலா ஏவலாக சொல்லிக்கிறான். வாசிப்பீராக, இக்ரா வாசிப்பீராக சொல்லிக்கிறான். ஓகே. இருந்தாலும் நாங்க ஒரு தலைப்பாக பார்க்கிறோம் அல் கிரா. சில நேரம் உங்களோட எக்ஸாம்ல ஹிவாயத்தி என்று வந்தால் என்னுடைய பொழுதுபோக்கு என்று போட்டு கிரா என்று போட்டு அப்படி எழுதி கொண்டு போகலாம். அல்லது சில நேரம் உங்களோட எக்ஸாம்ல அல் கிரா வாசித்தல் என்ற தலைப்பு வரவும் மேலும். அப்ப நீங்க மிக அழகாக அப்படியே எழுதலாம். சரியா? இந்த விஷயங்களை நீங்க உங்களோட எக்ஸாம்ல எழுதலாம். இப்ப ஹிவாயத்தி அல் கிரா, என்னுடைய பொழுதுபோக்கு வாசிப்பாகும். قد حث الإسلام على القراءة, நிச்சயமாக இஸ்லாம் வாசிக்குமாறு தூண்டியுள்ளது. فأحب القراءة كثيرا, எனவே நான் வாசிப்பதை அதிகமாக விரும்புகின்றேன். கிராஅத்துல் குதுப் முஃபீதுன் ஜித்தன், புத்தகங்களை வாசிப்பது மிகவும் பயனுள்ளதாகும். ஃபீ பைத்தி மக்தபத்துன் ஸகீரத்துன், என்னுடைய வீட்டில் சிறியதொரு நூலகம் உள்ளது. அக்ரவுல் குதுப் வல் மஜல்லாத் வல் ஜராயித் குல்ல யௌமின் பஅத ஸலாத்தில் மக்ரிப், ஒவ்வொரு நாளும் மக்ரிப் தொழுகையின் பின்னர் நான் புத்தகங்களையும் சஞ்சிகைகளையும் பத்திரிகைகளையும் வாசிக்கின்றேன். பெரும்பாலும் ஸ்கூல் புத்தகம் அல்லாத வேறொரு புத்தகம் ஒன்று இந்த டைம்ல வாசிக்கிறன்றது மிச்சம் கஷ்டம் இல்லையா? புத்தக வாசிப்பு என்பது இல்லா போன ஒரு விஷயமாகத்தான் காணப்படுகின்றது.
விளங்கினா பெரும்பாலும் மொபைல் ஃபோன்ல வார விஷயங்களை பார்க்குறோமே எல்லாமே என்டர்டைன்மெண்டா இல்லாட்டி ஒரு இஸ்லாமிய வரலாறு நூல்களை நாங்க வாசிக்கிறன்றது மிக அரிதாக ஈக்குது. ரைட், ஓகே. أنا أقرأ الكتب التاميلية والإنجليزية والعربية والسنغالية. நான் தமிழ் மொழி மற்றும் ஆங்கில மொழி, அரபு மொழி, சிங்கள மொழி புத்தகங்களை வாசிக்கின்றேன். சரியா? ரைட். அல் குதுப தாமிலியா அப்படின்னு டிரெக்டா அப்படி எழுதினா தமிழ் புத்தகங்கள். நீங்க இதை இப்படி பில் லுகத்தில் அன்று போட்டால் அது இன்னும் கொஞ்சம் தெளிவா விளங்கும். ஆனா அக்ரா உல் குதுப் பில் லுகத்தி தாமிலியா வல் இன்ஜிலிசியா வல் அரபியா வல் சின்ஹாலியா. நான் புத்தகங்களை தமிழ் மொழியிலும் ஆங்கில மொழியிலும் அரபு மொழியிலும் சிங்கள மொழியிலும் வாசிக்கின்றேன் என்று வரும். மேலும் ஆனா அக்தசிபு மஹாரத்தல் கிதாப வத்தஅல்லுமி ذاتي بالقراءة வத்தஅல்லுமி ذاتي القراءة. ரைட். நீங்க கிடைச்ச ஒரு 100 ரூபாய்க்கான ரீலோட் சந்தர்ப்பத்தை இழந்த ஒரு வாக்கியம். ரைட். நான் என்ன எழுதுவதற்கான திறனையும் சுய கற்றலுக்கான திறனையும் வாசிப்பதன் மூலமாக பெற்றுக்கொள்கிறேன். ஆனா அக்தசிபு சரியா? ரைட், ஓகே. அக்தசிபு இன்னல் கிராஅத மின் அக்வல் அஸ்பாபி லிமஅரிஃபத்தில்லாஹ். நிச்சயமாக வாசிப்பானது அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்கான மிக பலமான காரணிகளில் ஒன்றாகும். அக்ரவு குத்துபல் கிசஸ் வல் மஜல்லாத் வல் ஜராயித். நான் கதை புத்தகங்களையும் சஞ்சிகைகளையும் பத்திரிகைகளையும் வாசிக்கின்றேன். யஸ்தரிலி வாலிதி அல் குதுபன் நாஃபிஅத லில் கிராஅத்தி. எனக்கு என்னுடைய தந்தை வாசிப்பதற்கு பயனுள்ள புத்தகங்களை வாங்குவார் அல்லது வாங்குகிறார். அன அக்வி சாஅத்தன் வாஹிதத்தன் ஃபில் மக்தபத்தில் ஆம்மத்தி ஃபி கர்யத்தினா லில் கிராஅத்தி. ரைட். நம்முடைய கிராமத்தில் உள்ள பொது நூலகத்தில் வாசிப்பதற்காக ஒரு மணித்தியாலத்தை நான் கழிக்கின்றேன். அப்ப சாஅத்தன் வாஹிதான்னா ஒரு மணித்தியாலம். நீங்க சில நேரம் நிஸ்ஃப சாஅத்தின் என்று போட மேலும் அரை மணித்தியாலம் அல்லது சலாசு சாஅத்தின் என்று போட மேலும் 3 மணித்தியாலங்கள். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொதுவாக ஒரு வாக்கியம் எழுதினா சரி. ரைட். இது விளங்கினா எல்லாருக்கும்? ஹிவாயத்தி அல் கிராஅ இது விளங்கினா? ரைட். இந்த பொழுதுபோக்கு விளங்கினா? விளங்கினா பிள்ளைகள்? ஓகே, ரைட். நாங்க இன்னும் ஒரு ஹிவாயா ஜமா தவாபி ஸ்டாம்ப்ஸ் கலெக்டிங், முத்திரையை சேகரித்தல், அதை நாங்க பிறகு பார்ப்போம். நாங்க அதை விட கொஞ்சம் லேசான ஒரு தலைப்பொண்ண பார்ப்போம். கரியத்தி என்ன கருத்து? என்னுடைய கிராமம். ரைட். அது உங்களுக்கு தெரியும். கரியான கருத்து கிராமம். இப்ப கரியத்தி என்ன கருத்து? என்னுடைய கிராமம். இப்ப பாருங்களேன், இப்ப நாங்க பலதி என்று வந்தா பலதி அதுல நாங்க எப்படி வாக்கியங்களை எழுதி கொண்டு போனோமோ அதே மாதிரி பொருத்தமான வசனங்களை கொண்டு கரியத்தி என்பதற்கான வாக்கியங்கள் எழுதலாம். இப்போ உண்மையிலே எங்கட ஊர்ல ஒரு ஆரண்டு ஓடுறதான் கலனியாறு எங்கட ஊருக்கூடாக ஓடுது, அதால நான் போட்டுக்கிறேன். இருந்தாலும் ஒரு வாக்கியத்துல நீங்க எழுதலாம். ரைட். மலைகள் காணப்படுகின்றன, ஆரொண்டு ஓடுகின்றது, இது நான் எங்கட ஊரை வச்சு எழுதிக்கிறேனா? சரியா? அப்ப கரியத்தி என்னுடைய கிராமம். இஸ்மு கரியத்தி நாபாவலா. சரியா? நாபாவலன்னு கேள்விப்பட்டிக்கிறா? ரைட். தெரியுமா? நாபாவல கேள்விப்பட்டிக்கிறா அந்த ஊரு? இல்ல சார். இல்லையா? இல்லையாடா? ரைட், ஓகே. நாபாவல இதுதான் எங்கட ஊரு. ரைட். நாபாவல அவிசாவல கேள்விப்பட்டிக்கிறீங்களா? ரைட். அவிசாவல்ல. ரைட், ஓகே. அவிசாவலிலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் அல்லது 7 கிலோமீட்டர் உள்ளுக்கு வரணும். ரைட். சரியா? வாங்க இன்ஷா அல்லாஹ். ரைட். இஸ்மு கரியத்தி நாபாவல. அதுதான் நாங்க இந்த பானா அரபில் இல்லதானே, அப்ப நாபாவலான்னு எழுதுறது. ரைட், ஓகே. கரியத்தி சகீரத்துன். ரைட். என்னுடைய கிராமம் சிறியது. கரியத்தி சகீரத்துன். என்னுடைய கிராமம் சிறியது. வகரியத்தி மேலும் என்னுடைய கிராமம். அல்லது வஹிய கரியத்தின்னு திரும்ப போடாம எங்களுக்கு உண்டோ வஹிய. ரைட். வஹிய என்றுதான் மேலும். வஹிய ஜமீலத்துன். அது மேலும் அது அழகானது. அல்லது நீங்க என்ன செய்யலாம், கரியத்தி என்ன சொல்லியே திரும்ப போட மேலும் பிரச்சனையே இல்லை. கரியத்தி ஜமீலத்துன். என்னுடைய கிராமம் அழகானது.
அப்ப கரியதி சகீரத்துன் என்னுடைய கிராமம் சிறியது, கரியதி ஜமீலத்துன் என்னுடைய கிராமம் அழகானது. ரைட். ஃபீஹா அதிலே, ஃபீஹா அதிலே, மதுரசத்துன் ஹுகூமியத்துன் கருத்து என்ன? மதுரசத்துன் ஹுகூமியத்துன்டா என்ன புள்ளகள் கருத்து என்ன? மதுரசத்துன் ஹுகூமியத்துன்டா கருத்து என்ன? அரசாங்க பாடசாலை. அரசாங்க பாடசாலை. வெரி குட். ஓகே. அப்ப அதில் ஓர் அரச பாடசாலை உள்ளது. மதரசத்துன் ஹுகூமியத்துன். சரியா? மதரசத்துன்டா இங்க வந்து மதரசா இல்ல, பாடசாலை. பாடசாலை, ஸ்கூல். மதரசத்துன் ஹுகூமியத்துன் அதில் அரச பாடசாலை ஒன்று உள்ளது. சரியா? மதரசத்துன் ஹுகூமியத்துன் அதில் ஓர் அரச பாடசாலை உள்ளது. ரைட். ஃபீ கரியதி அர்பஅத்து மசாஜித். ஃபீ கரியதி என்னுடைய கிராமத்தில், அது உங்களுக்கு தெரியும், அர்பஅத்து மசாஜித், அர்பஅத்து மசாஜித் 4 மஸ்ஜிதுகள் காணப்படுகின்றன, 4 பள்ளிகள் காணப்படுகின்றன. அர்பஅத்து மசாஜித் வழங்கினா 4 பள்ளிகள் காணப்படுகின்றன. ஓகே. 4 பள்ளிகள் காணப்படுகின்றன. சரியா? ஓகே. ஃபீ கரியதி நஹ்ருன் ஜமீலுன் என்னுடைய கிராமத்தில் ஓர் அழகான ஆறு காணப்படுகின்றது. நஹ்ருன், நஹ்ருன் என்றா ஆறு, அன்ஹார் என்றா மேல பார்த்தோம், ஆறுகள் என்று பார்த்தோம். ஜமீலுண்டா அழகான. எஸ். ஃபீ கரியதி நஹ்ருன் ஜமீலுன் என்னுடைய கிராமத்தில் ஓர் அழகான ஆறு உள்ளது. ஃபீ கரியதி என்னுடைய கிராமத்தில் ஜிபாலுன் ஆலியத்துன் உயரமான மலைகள் காணப்படுகின்றன. ஜபலுன் மலை, ஜிபால் மலைகள், ஜிபாலுன் ஆலியத்துன் உயரமான மலைகள். அப்ப ஃபீ கரியதி ஜிபாலுன் ஆலியத்துன் என்னுடைய கிராமத்தில் உயரமான மலைகள் காணப்படுகின்றன. ரைட். முஅலமு அஹ்லி கரியதி இந்த சொல்ல பாருங்களா, நீங்க நோட் பண்றோம் தெரியல. முஅலமு, ரைட், முஅலமு, சரியா? முஅலமு, முஅலமு அவர் எப்படி வாசிக்கிறா? அஹ்லி, ரைட், அஹ்லி அவர கரியதி. முஅலமு அஹ்லி கரியதி அத்துஜாரு, அத்துஜார், அத்துஜார் என்றா யாரு? வியாபாரிகள். வியாபாரிகள். அப்ப முஅலம் என்றா தெரியுமா? முஅலம் என்றா அதிக அளவு. மெஜாரிட்டி. எஸ், அதிக அளவு, பெரும்பாலானவர்கள். அதான் கருத்த. முஅலமு அஹ்லி கரியதி என்னுடைய கிராமவாசிகள். அஹ்லுல் கரியாண்டா கிராமவாசிகளை குறிக்கிறார். ரைட். அஹ்லுல் கரியா இப்படி சொன்னால் கிராமத்து மக்கள், அஹ்லுல் கரியா. சரியா? கிராமவாசிகள், கிராமவாசிகள் அல்லது கிராம மக்கள் என்ன கருத்துல வரும்? மகள். ரைட். அப்ப முஅலமு அஹ்லி கரியதி என்னுடைய கிராம மக்களில், கிராமவாசிகளில் பெரும்பாலானோர் யாரு? அத்துஜார் வியாபாரிகள் ஆவர். சரியா? அத்துஜார்னா வியாபாரிகள், வியாபாரிகள் ஆவர். கரியதி மஸ்ஹூரத்துன் ஜித்தன் இல்ல பெண்பால் தானே, கரியதி என்பது பெண்பால் தானே, கரியத்துன் பெண்பால் தானே, எனவேதான் மஸ்ஹூரத்துன் என்று வந்திக்குதா. எனவே நாங்க பலதி மஸ்ஹூருன் என்று எழுதின மாதிரி கரியதி மஸ்ஹூருன் என்று எழுத இயலாது. மஸ்ஹூரத்துன் அது அங்க இலக்கண பிழைகள் வராம எழுதணும். கரியதி மஸ்ஹூரத்துன் ஜித்தன் ஃபி அன்ஹாஇ ஸ்ரீலங்கா. ரைட். இலங்கை தீபகற்பம் முழுவதும் என்னுடைய கிராமம் மிகவும் பிரபல்யமானதாகும். மஸ்ஹூரத்துன் ஜித்தன் மிகவும் பிரபல்யமானது. ஃபி அன்ஹாஇ ஸ்ரீலங்கா இலங்கையின் 4 பக்கங்களிலும் என்னுடைய கிராமம் பிரபல்யமானதாகும், மிகவும் பிரபல்யமானதாகும். சரியா? பிரபல்யமா பிரபல்யம் தானே இல்லையா? ரைட். இப்ப நான் கிளாஸ் செய்கிறேன். இப்ப கிளாஸ்ல நீங்க இலங்கையில எத்தனை பாகத்திலிருந்து கலந்து கொண்டிருக்கிறீங்க? கிழக்கு மாகாண புள்ளைகள் இருக்கும் இதுல, அப்படித்தானே? தென் மாகாண புள்ளைகள் இருக்கும். ஓகே. மத்திய மாகாண புள்ளைகள் இருக்கும். வடமேல் மாகாண புள்ளைகள் எப்படியும் இருப்பார்கள். மேல் மாகாண மாணவிகளும் இருப்பாங்க. சபரகமும் இருக்கும். வடமத்திய மாகாணம் இருக்கும். சில நேரம் வடமாகாணம் எனக்கு தெரியல, சுவர் இல்லை வடமாகாணம். மற்ற மாகாணங்கள் எல்லாம் இருக்கிறாய்க்கும்னு நான் நம்புறேன். உவா மாகாணம் சுவர் இல்லை. உவா மாகாணமும்
வடமாகாணமும் தவிர்ந்த ஏனைய மாகாணங்களை சேர்ந்த மாணவிகள் ஒன்றில் அரபிக் லாங்குவேஜ் அல்ல அரபி இலக்கிய நயம் ஏதோ ஒரு பாடத்தை கட்டாயமாக படிக்கத்தான் செய்வாங்க. அப்படி பார்க்கல வடமத்திய மாகாணம் வரும், உவா மாகாணம் வரும், வடமாகாணம் வரும். ஓகே, அப்ப ஃபேமஸ் தானே ஏன்னா ரைட் கிராமம். ஓகே, கரியத்தி மஸ்ஹூரத்துன் ஜித்தன் ஃபி அன்ஹாய் ஸ்ரீலங்கா. ரைட் ரைட் நான் சும்மா சொன்னேன்னா உங்களோட கிராமங்களும் பிரபல்யமான கிராமங்கள் தான். ரைட் ஓகே. ஃபீஹா உலமா பாரிசூன் வ மஸ்ஹூரூன். ஃபீஹா அதிலே உலமா பாரிசூன் வ மஸ்ஹூரூன் தலை சிறந்த அறிஞர்களும் பிரபல்யமான அறிஞர்களும் இருக்கின்றார்கள். உலமா ரைட். உலமாண்டா ஆலிமுண்ட பன்மதான் உலமா. ஆலிமுன் ஓகே எஸ் ஆலிமுன்டா ஆலிம். நீங்க அரபிக் லாங்குவேஜ் அதாவது அரபால் இப்ப ஆலிமண்டா மௌலவி என்று சொல்ற அப்படியும் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. எப்படியோ கற்றவர்கள் உலமா. ரைட், அறிஞர்கள் ஆலிமுன் உலமா கற்றவர்கள் இருக்கிறாங்க. பாரிசூன் பாரிசூன்டா கருத்தண்ணா என்ன? பாரிசூன்டா என்ன? பாரிசூன் அப்படின்னா கருத்தண்ணா தேர்ச்சி பெற்று. தேர்ச்சி பெற்றவர்கள். ஓகே, பொருத்தமான முறையில் எடுத்துக்கொண்டா ஹரி பாரிசூன். சரியா, பாரிசூன் தேர்ச்சி பெற்றவர்கள். மஸ்ஹூரூன் மஸ்ஹூரண்டா இப்ப நாங்க பார்த்தோம் என்ன? மஸ்ஹூரண்டா பிரசித்தி பெற்று. பிரசித்தி பெற்றவர்கள். சரியா, ரைட். அப்ப தேர்ச்சி பெற்ற பிரசித்தி பெற்ற அறிஞர்கள் அதில் இருக்கின்றார்கள் என்று வரும். ஓகே, அதே போல நீங்க பாருங்க யஈஷு ஃபீ கர்யதி அல் பூதியூன வல் முஸ்லிமூன். ரைட், யஈஷு ரைட் யஈஷு ஃபீ கர்யதி அல் பூதியூன வல் முஸ்லிமூன். என்னுடைய கிராமத்தில் பௌத்தர்களும் முஸ்லிம்களும் வாழ்கின்றார்கள். அப்ப நீங்க ஏற்கனவே பலதி என்ற தலைப்பை கீழால் எழுதின அதே வாக்கியம் மாதிரி இங்கே எழுதலாம். யஈஷு ஃபீ கர்யதி அல் பூதியூன வல் முஸ்லிமூன். என்னுடைய கிராமத்தில் பௌத்தர்களும் முஸ்லிம்களும் வாழ்கின்றார்கள். உஹிப்பு கர்யதி கசீரன். நான் என்னுடைய கிராமத்தை அதிகமாக நேசிக்கின்றேன். சரி, விளங்கினா எல்லாருக்கும்? ரைட், லேசிதானே? ரைட், பாருங்க திருப்ப. இப்ப உங்களோட கிராமத்துல பேரை போட்டா சரி எவ்வளவு தான் இந்த இடத்துல உங்களோட கிராமம் என்ன? உதாரணமா ஒருத்தர கிராமத்தை சொல்லுங்க பாக்க. என்ன கிராமம்? யார்கிட்ட சரி விளங்கல்ல சொல்லுங்களே. அக்கரைப்பத்து கிராமமா நகரம் தானே? சரியா, இப்படியா எழுதுற பாருங்களா. அக்கரை பத்து இப்படியா எழுதுற. பாலமுன இப்படியா எழுதுற. அக்கரை பைத்து. ரைட், சரி. பாலமுன எனக்கு இந்த ஊர்கள் வித்தியாசப்படுவா. பால மூனா இப்படியா மகள் எழுதுறது. பாலமுன பால மூனா அப்படித்தான் எழுதுறது. அக்கரை பத்து சரியா எழுதிக்கிறது. அக்கரை அக்கரை பத்து அக்கரை பத்து அக்கரை பத்து சரியா? வேற என்ன ஊர்கள் இருக்கிற கிராமங்கள்? இன்னொரு தாவரம் சார். எங்கன? அக்கரை பத்து இப்படியா? அக்கரை பத்து இப்படியா? சார். ரைட், அக்கரை பத்து பாலமூனா. ரைட், பதுல்ல என்ன? பதுல்ல கிராமமா மகள்? பதுல்ல அப்ப உவா மாகாணம் என்ன மீக்கணும் இல்லையா? என்ன சம்ஹா. ரைட், பதுல்ல எப்படி எழுதுற? இப்படியா? பதுல்லா வெர்டிகலோ எல்லாம் மாவட்டம் என்ன? ரைட், அப்ப மாவட்டத்துக்கு என்ன சொல்றது நாங்க? மாவட்டம் அத சொல்லையும் பார்ப்போமே. இப்ப என்னுடைய கிராமம் இந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது என்று எப்படி சொல்ற? மாவட்டத்தை குறிக்கின்ற சொல் என்ன? சம்மாந்துரை. மசாலா ஹைர் பெட்டிகலோ பதுல்ல. ரைட், பெட்டிகலோல எங்க? ஜுஹுதா. ரைட், மாவட்டத்தை குறிக்கின்ற சொல் என்ன? சொல்லுங்க பார்க்க. மாவட்டம் முகாத்தா. சரியா, மாவட்டத்தை குறிக்கின்ற சொல் என்ன? முகாத்தா. சரி, மாகாணத்தை குறிக்கிற சொல் முஹாஃபலா. சரி, முகாத்தா. ரைட், அப்ப எழுதலாம் இப்படி. கர்யதி
தகவு தகவு யகவு என்று வருமா? தகவு சொல்லுங்க பாக்க. கரியத்தி ஜகவு என்று வருமா தகவு என்று வருமா? அக்கா ஊன்று வரும் ஏண்டா கரியத்தி மானஸ். வெரி குட். ஓகே, இந்த மாதிரிங்களா? இக்லீம் மாகாணம் வராது சார். இக்லீம்ன்றது பிரச்சனை இல்லை, பயன்படுத்துவாங்க. இக்லீம்ன்றது வந்து ஆஹ், இது பிரதேசம். இக்லீம்னு சொல்லும் பயன்படுத்துற இல்லைன்றதல்ல. இக்லீம் அகாலீமு, சரியா? இக்லீம் அகாலீமு என்பதையும் பயன்படுத்தலாம். பரவாயில்ல. அதாவது இப்ப நாங்க முகாத்தான்னு சொன்னாலும் கூட, முகாத்தான சொல் வந்து சில நேரம் டிஸ்ட்ரிக்ட் சொல்லுக்கும் பயன்படுத்துற, சில நேரம் ப்ரொவின்ஸ் என்ற சொல்லுக்கும் பயன்படுத்துற. விலகினா அவளுக்கு டிஸ்ட்ரிக்டும் பயன்படுத்துற, ப்ரொவின்ஸுக்கும் பயன்படுத்துற. முஹாஃபலான சொல்லும் அப்படித்தான். ரைட்? அது எக்ஸாக்டா இந்த சொல்தான்ன்றது இல்லை. ரைட்? அப்ப கரியத்தி தகவு ஃபி என்று வரும். என்ன? ஃபி முகாத்தாத்தி கேகால, சரியா? கேகால கேகால எப்படி எழுதுற? கீஜாலா கீஜாலா அப்படித்தான் எழுதுறேன். கீஜாலா, சரியா? கேகால கேகால. ரைட்? ஓகே, அப்ப அப்படி எழுதலாம். ரைட்? முஹாஃபலா வந்து சபரகமுவ. விளங்கினா அவளுக்கு? அதையும் ஒரு வாக்கியமாக நீங்க எழுதலாம், பிரச்சனை இல்லை, சரியா? ரைட்? அப்ப கரியத்தி சகீரத்துன், என்னுடைய கிராமம் சிறியது. கரியத்தி ஜமீலத்துன், என்னுடைய கிராமம் அழகானது. பீஹா மதரசத்துன் ஹுகூமியத்துன், அதில் அரச வழங்கல மகள். அரச பாடசாலை ஒன்று Yes, உள்ளது. ஒரு அரச பாடசாலை காணப்படுகின்றது. ஃபி கரியத்தி அர்பஅத்து மசாஜித், என்னுடைய கிராமத்தில் 4 பள்ளி வாயில்கள் காணப்படுகின்றன. ஃபி கரியத்தி நஹ்ருன் ஜமீலுன், என்னுடைய கிராமத்தில் ஒரு அழகான ஆறு காணப்படுகின்றது. ஃபி கரியத்தி ஜிபாலுன் ஆலியத்துன், என்னுடைய கிராமத்தில் உயரமான மலைகள் காணப்படுகின்றன. முஅலமு அஹ்லி கரியத்தி அத்துஜார், என்னுடைய கிராம வாசிகளில் பெரும்பாலானோர் வியாபாரிகள் ஆவர். இப்ப நீங்க இந்த இடத்துல வேற சொற்களையும் பயன்படுத்தலாம். அல் முதரிசூன், அல் ஃபல்லாஹூன், விவசாயிகள், ஆசிரியர்கள் என்று பயன்படுத்தலாம், பிரச்சனை இல்லை. கரியத்தை மஷ்ஹூரத்துன் ஜித்தன் ஃபி அன்ஹாய் ஸ்ரீலங்கா. ரைட்? என்னுடைய நாடு இலங்கை, இலங்கையின் 4 பக்கங்களிலும் மிகவும் பிரபல்யமான ஒரு கிராமம். நாடல்ல, சாரி, என்னுடைய கிராமம். கரியத்தி என்னுடைய கிராமம். ஃபீஹா உலமா உபாரிசூன் மஷ்ஹூரூன், அதிலே தேர்ச்சி பெற்ற மற்றும் பிரபல்யமான அறிஞர்கள் இருக்கின்றார்கள். எஸ், காணப்படுகின்றார்கள். இப்ப காணப்படுகின்றார்களுக்கு சொல் இல்லையா? நாங்க தான் அந்த சொல்ல கொண்டு வரணும். ஓகே, மொழிபெயர்க்கல. யஈசு ஃபீ கரியத்தி அல் பூதியூன் வல் முஸ்லிமூன், என்னுடைய கிராமத்தில் பௌத்தர்களும் முஸ்லிம்களும் வாழ்கின்றார்கள். உஹிப்பு கரியத்தி கசீரன், என்னுடைய கிராமத்தை நான் அதிகமாக நேசிக்கின்றேன். சரி, நீங்க வேற வாக்கியங்களையும் எழுதலாம். உதாரணமா ஃபி கரியத்தி மக்தபுல் பரீத். ரைட்? என்னுடைய கிராமத்தில் தபால் திணைக்களம் காணப்படுகின்றது, சரியா? அன்னபடி என்று வேறு வேறு வாக்கியங்களையும் நீங்க எழுதலாம், பிரச்சனை இல்லை. இது விளங்கினா இப்ப எல்லாருக்கும்? கரியத்தி என்ற தலைப்பு விளங்கினா? ஓகே, ரைட். ரைட், இன்னும் ஒரு தலைப்பை பார்த்துட்டே முடிப்போமா? ஓகே, அவளுக்கு ஏதாவது ஹோம் ஒர்க்ஸ் எடுத்துக்கிறோ தெரியல ஸ்கூல்ல, பார்த்துட்டே முடிப்போமா? உம்மி. ஓகே, உம்மி. ரைட்? என்னுடைய தாய். இப்ப நீங்க உம்மா பத்தி எழுத போறது. நாங்க இத பார்க்கறது முன்னுக்கு உம்மா, அடுத்த தலைப்புகள் என்னுடைய தந்தை, என்னுடைய தாய், சரியா? அதே போல சந்தைகள், இப்படி பல தலைப்புகள் இருக்குது. இப்படி செய்வோம். நீங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் வரக்கொள்ள, கிளாஸ் வரத்து முன்னுக்கு உம்மி என்ற தலைப்பிலும் வாலிதி என்ற தலைப்பிலும் நீங்க ஒரு 10 வாக்கியங்கள் எழுதி எனக்கு அனுப்புங்க, விளங்கினா? அப்ப இதில் அல்லாத புதிய வசனங்கள் சில நேரம் நீங்க எழுதுவீங்க, அனுப்பகொள்ள அதுல காணப்படக்கூடிய இலக்கண பிழைகள் அல்லது வாக்கிய ஒழுங்கமைப்பில் காணப்படக்கூடிய பிழைகள் ஏதாவது வந்தால் நான் இன்ஷா அல்லாஹ் அவளுக்கு திருத்தம் செய்வேன், சரியா? விளங்கினா புள்ளகள்? லேசுதான தலைப்பு அது? ஓகே. அதே போல நான் இப்ப உங்களுக்கு அனுப்பின, இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தந்த தலைப்புகள் இருக்கிறதானே. முதலாவது சொல்லித்தந்தேன் என்ன?
என்ன முதலாவது தலைப்பு? பலதி. ரெண்டாவது ஹிவாயத்தி. மூன்றாவது கரியத்தி. இப்ப நீங்க சுயமாக எழுதணும். இப்ப உங்களுக்கு ஐடியா ஒன்று வந்திருக்கும் தானே? பலதி என்ற தலைப்பு கீழால நீங்க சுயமாக எழுதி பார்க்கணும். கரியத்தி என்ற தலைப்பு கீழால நீங்க சுயமாக ஒரு 10 வாக்கியங்கள் எழுதி பார்க்கணும். பாடமாக்கி மனநமிட்டு எழுதுறதுக்கு முன்னுக்கு நீங்க எழுதி பார்க்கணும். இப்பதான் உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும். அதுக்கு பிறகு நீங்க செக் பண்ணி கொள்றதுக்காக வேணுமெண்டா ரெக்கார்டிங்கை பார்க்கறது அது அடுத்த பக்கம். நீங்க சுயமாக எழுதிட்ட பிழை திருத்தம் செஞ்சாதான் உங்களுக்கு மனசுல பதியும். சரியா? ஓகே. உங்களுக்கு எப்ப எக்ஸாம்? இன்ஷால்லா அரபிக் லாங்குவேஜ் எக்ஸாம் எப்ப நடக்கும்? எக்ஸாம் ஈக்குறன்னு சொல்லிக்கிறா? எக்ஸாம் நடக்குமா? டைம் டேபிள் தந்தாங்களா? ஓ சார் எங்களுக்கு சொன்னாங்க மே 15க்கு நடக்கும். மே 15 பிறகுக்கா? சரி, ஓகே. அப்ப கட்டாயமா உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்ச பிறகு பேப்பரை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? நேரப்பட எக்ஸாம் நடக்கிறவங்களோட பேப்பர் உங்களோட கையில கிடைச்சா நீங்க ஷேர் பண்ணிக்கொண்டா அது சில நேரம் மற்ற பிள்ளைகளுக்கு எக்ஸாமுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 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 என்ன செய்யறது செஞ்சு பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் வந்து இருக்கும். நீங்க எனக்கு அனுப்பினா சரி. இப்ப எல்லாருக்கும் எங்களுக்கு மே 22 அரபிக் 22 அரபிக் லிட் அப்படியா? இல்லாட்டி அரபிக் லாங்குவேஜா? அரபிக் லிட். அரபிக் லாங்குவேஜ் அப்ப 23 23 25 24 அப்ப இந்த 1 மந்த் ஈக்கிறேன்னா இடையில. ஓகே, சரி. ஓகே. அப்ப அதுக்கு முன்னுக்கு நடக்கிறவங்கடத்த கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கொண்டா நல்ல வேணா. ரைட். அஷ்ரிஃபா மகள் என்ன ஜோனா தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் பெரும்பாலும் ஸ்கூலால தான் எடுப்பாங்க பேப்பரை. எங்க ஜோனா? பெட்டிகலோவா? நல்ல பெட்டிகலோ ஜோனலண்டா இனி கொஞ்சம் பேப்பரும் நல்லா வரும் இன்ஷா அல்லாஹ். ரைட். காத்தாங்குடியா நீங்க? ஏறாவூரா? ரைட். என்ன ஸ்கூல்? மஹ்மூதா? அரஃபா. ரைட், ஓகே. சரி. அஷ்ரிஃபா மகள் தலைப்பு சொன்னேன் எழுதிட்டு வர சொல்லி. வாலிதி உம்மி அந்த 2 தலைப்பையும் நீங்க எழுதி எனக்கு 10 வாக்கியங்கள் எழுதி அனுப்புங்கன்னு சொன்னேன். அடுத்த சொன்னேன் ஏற்கனவே நாங்கள் இன்றைக்கு பார்த்த தலைப்பு, ஏற்கனவே போன வகுப்புல பார்த்த தலைப்பு எல்லாம் சேர்த்து 6 தலைப்புகளை பார்த்துக்கிறோம். இந்த தலைப்புகளை நீங்களும் சுயமாக எழுதி பாருங்கன்னு சொன்னேன். சரியா? அந்த டியூட்டர் நான் அனுப்புறேன்னு சொன்ன அனுப்புறதுக்கு முன்னுக்கு நீங்க எழுதி பாருங்க. எழுதி பார்த்த பிறகு ஏதும் திருத்தங்கள் தவறுகள் இருக்குமாக இருந்தா அதை நீங்க எனக்கு அனுப்பி பார்க்க மேலும், அப்படி இல்லாட்டி ஒரு டீச்சர்கிட்ட காட்டி சரிவில பார்க்க மேலும், அப்படி இல்லாட்டி நீங்க ரெக்கார்டிங் வந்து யூடியூப்ல பதிவேற்றம் செய்யப்பட்ட பிறகு நீங்க அதையும் பார்த்து செக் பண்ணி பார்க்க மேலும். சரியா? ரைட். வேற ஏதாவது கேட்கறது இருக்கிறா? அல்லது உங்களுக்கு சரி இதை நாங்கள் படிச்சா நல்லம் என்று சொல்லி அவசரமாக நான் படிப்பிக்க வேண்டிய ஏதாவது பகுதிகள் இருக்கிறா? ஸ்கூல்ல படிச்ச ஏதாவது பாடங்கள்? செகண்ட் புக்குனா செகண்ட் புக்ல எந்த செக்ஷன்ல இருந்து போனா நல்லம் என்று யோசிக்கிறீங்க? இருந்தேனா? பாப்போம் இன்ஷா அல்லாஹ். எல்லாருக்கும் அந்த கோரிக்கை தானா இல்லாட்டி உங்களுக்கு மட்டுமா? ரைட். நீங்க என்ன செய்யுங்கன்னா அந்த சரி இந்த பகுதியை கொஞ்சம் பார்த்தா நல்லம் என்று சொல்லி நீங்க கருதுனீங்கன்னு சொன்னா கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு இப்ப இந்த கிளாஸ் முடிஞ்சா இன்னும் 2 வீக்ஸ் போகும் தானே, அப்ப நீங்களே கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணினா தான் எனக்கு அதை கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம். செகண்ட் புக்காக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது நீங்க படிச்சது ஒன்று விலங்கல்ல, அது சட்டங்களாக இருக்கலாம், இலக்கங்களோடு சம்பந்தப்பட்ட சட்டங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு விளங்காத ஒரு பகுதி ஒன்று இருக்குமாக இருந்தா எனக்கு கட்டாயமா அறியத்தாருங்க. அப்ப நான் இன்ஷா அல்லாஹ் தயாராகி கொண்டு வாரேன். சரியா? செகண்ட் புக் என்ன கிரேட் 11 இல்ல தங்கம், செகண்ட் புக்ன்றது அல் அரபியத்துல் இன்னாசின் புத்தகம் இருக்கிறதானே? ஓ சார். அதுதான் 2வது. அரபி மொழி அரபி இலக்கியம் 2 பாடம் செய்யறதானே எக்ஸாமுக்கு? ஓ சார். ரைட், ஓகே. அல் அரபியத்துல் இன்னாசின் புத்தகத்துல 2ஆம் பாகம், அதான் செகண்ட் புக்னு சொல்றது. சரியா? ஓகே சார். ஓகே. வேற ஏதாவது? சார் இலக்கங்களுடன் சட்டங்கள் அது எனக்கு விளங்கல சார். அதான்
நிறைய பேர் கொஞ்சம் கஷ்டமான பகுதி, ஆனா மிச்சம் லேசான பகுதியும் தான். ஹைர், ஓகே. வேற ஏதாவது? சரி, ரைட். அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸை நிறைவு கொண்டு வரோம். நான் சொன்ன மாதிரி அப்ப நீங்க எழுதி அனுப்புறீங்களா இன்ஷா அல்லாஹ்? எத்தனை பேர் எழுதி அனுப்புறோன்னு பார்ப்போமே. உம்மி வாலிதி அல்லது அபி என்ற தலைப்புல 10 வாக்கியங்கள் எழுதி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? நான் பார்க்கிறேன் okay, sir. எத்தனை பேர் எழுதி அனுப்புறீங்கன்றதை நான் பார்க்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ரைட். ஓகே, அப்ப Okay, sir. சுப்ஹானல்லாஹ் பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh.